வணக்கம். புது புதற்றங்கள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சி மகேந்திரன் அவர்களும், மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. முதல்ல செய்தியும் உணர்வும். பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தலாம், ஹைகோர்ட் கிளை அனுமதி. திரு மகேந்திரன், நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதியை கொடுத்திருக்கு. இது வரவேற்கலாம் நினைக்கிறேன். அதாவது ஒரு உரிய பாதுகாப்பு. இது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டுல சில சாகசங்கள் இதெல்லாம் இடையில புகுந்திருக்கிறது. அதனால அந்த சாகசங்கள் மற்றதெல்லாம் நெறிப்படுத்துதல் இதெல்லாம் வச்சு மாற்ற ரொம்ப கூடுதலா துன்புறுத்தாமல் இந்த மாதிரியான சில நடைமுறைகளை வைத்துக் கொண்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கும் அதை பற்றிய அறிவுரைகளை உயர்த்தி அந்த பகுதி மக்களுக்கும் சில படிப்பினைகளை உருவாக்கி அந்த ஒரு வரலாற்று தொடர்ச்சியை அறுக்காம எடுத்துட்டு போலாம். ஆனால் எச்சரிக்கையும் மனித உயிரிழப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தினுடைய நிபந்தனைகளை முறையாக அங்க கடைபிடிக்கப்படுமா அப்படிங்கறது ஒரு கேள்வியாக இருக்கு. அந்த நிபந்தனைகள் நடைமுறையில சாத்தியமானதா அந்த விளையாட்டுக்கு முன்னால அப்படிங்கறதும், உயிர் சேதம், மனிதர்கள் காயம் போன்ற விஷயங்கள் இருக்கும்போது அப்படி ஒரு சாகச விளையாட்டு தேவையா அப்படிங்கிற கேள்வியும் ரெண்டு கேள்விகள் எழுது. இந்த ரெண்டையும் நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? கடந்த காலங்களில் உயர்நீதிமன்றம் என்னதான் நிபந்தனைகளை விதித்தாலும் மாவட்ட நிர்வாகம் அந்த நிபந்தனைகளை பின்பற்றிதான் இந்த விளையாட்டு நடைபெறும் என்று சொன்னாலும் யதார்த்த ரீதியில களத்தில் செல்லும் போது அவையெல்லாம் நடைமுறையில பின்பற்றுவதற்கு சாத்தியமில்லாத ஒன்றாக ஆகி இறுதியில அது மனித உயிர் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது ஒரு வீர விளையாட்டு என்று சொல்லப்படுகிறது. தமிழர்களுடைய கலாச்சாரம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அதே நேரத்தில் மனித உயிர்களுக்கு இழப்பும், அதே நேரத்தில் மாடுகளுக்கும் கூட மாடுகளையும் துன்புறுத்தக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுகின்றது. எனவே நாம் இப்படி ஒரு விளையாட்டை நடத்தணுமா என்பதை நாம் நிச்சயமாக யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்த செய்தியை பார்க்கலாம். மத்திய அரசிடம் கொள்கை முடக்கம் இல்லை, சிதம்பரம். பல பொருளாதார அறிஞர்கள், தொழில் அதிபர்கள் எல்லாரும் மத்திய அரசு மேல கொள்கை முடக்கத்தோட இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி கொள்கை முடக்கம் எதுவும் இல்ல. நாங்க ஒரு ப்ரோஆக்டிவ் கவர்மெண்ட், எல்லா துறையிலையும் நாங்க முன்முயற்சி எடுக்கக்கூடிய அரசாங்கமாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் சொல்றாரு. இது மூளையிலிருந்து கால் வரை முடங்கி போன ஒரு அரசாங்கமாக தான் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தை சொல்ல வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கைகளை கூட நடைமுறைப்படுத்த முடியாத வகையில தான் இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. இந்த அரசாங்கத்தினாலேயே சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில 590 மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் 283 ப்ராஜெக்ட்ஸ் அதாவது பெரும்பாலும் ரயில்வே சம்பந்தமான, நெடுஞ்சாலை சம்பந்தமான, அதே போல மின்சாரம் சம்பந்தமான இந்த திட்டங்களை எல்லாம் இந்த அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படாமல் தாமதப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் செயல் இழந்து இருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே சிதம்பரம் அவர்களுடைய கருத்து தவறானது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. நீங்களும் அரசு செயலிழந்து இருக்குதுங்கிறத வேற ஒரு கோணத்துல சொல்றீங்க, தொழிலதிபர்கள் வேற ஒரு கோணத்துல சொல்றாங்க. சிதம்பரம் சொல்லும் போது என்ன சொல்றாரு? நிதி, வர்த்தகம், ஊழல் எதிர்ப்பு, கல்வி போன்ற பல துறைகள்ல நாங்க முன்முயற்சி எடுத்து சில மசோதாக்களை கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகள் எங்களை முடங்கிவிட்ட அரசுன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்ன? அதுல கல்வி, நிதி இது ரெண்டு எடுத்துக்கிட்டா கூட இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு அது எந்த விதத்திலும் பயன் தரவில்லை என்பது மட்டுமல்லாமல் கடந்த காலத்தில் கிடைச்ச பலன்கள் எல்லாவற்றையும் அப்படியே பறிச்சு உலக முதலாளிகளுக்கு தர்றது மாதிரிதான் இருக்கு. இப்ப கல்வியை நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்க கல்வி கிட்டத்தட்ட ஒரு தனியார் மயம் என்பது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களும் இங்க கல்வியை நடத்தலாம். வங்கி அது போல, ஒவ்வொன்றும் அது போல. அதே போல இது ரெண்டு துறைகள்லையும் இதுவரை சுதந்திர இந்தியாவில் உலக அளவில் நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு வீழ்ச்சி வேற எந்த நாட்டிலும் ஏற்படவில்லை. கல்வி, நிதி இது ரெண்டு விஷயத்திலையும் ஒரு மிகப்பெரிய அளவுல அந்நிய மூலதனங்களை பெரிய அளவுல திறக்க வச்சு நம்முடைய சுயசார்பு எல்லாவற்றையும் முற்றாக அழித்து விட்டது இந்த அரசு. அடுத்த செய்தியை பார்க்கலாம். புதிய உயரத்தை எட்டும் இந்திய இஸ்ரேல் உறவு, திருப்பு முனைக்கு அறிகுறிகள்.
அது வழக்கத்திற்கு மாறாக இஸ்ரேல் அதிபர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா அங்கிருந்து புறப்படும் வரை அவருடைய இருந்தார். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி செய்திகள்ல சொல்றாங்க. எந்த அடிப்படையில் அந்த உறவு இப்ப புதிய திருப்பு முனைகளை எட்டும்? அதாவது இந்திய பாரம்பரியத்துக்கே அது விரோதமானது. இந்திய பாரம்பரியத்துல இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக செயல்படுவதற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இஸ்ரேல் என்பது இந்தியாவினுடைய தொடக்க காலத்திலிருந்து இருந்த வெளியுறவு கொள்கை. அதை பற்றி நேரு காலத்துல நேரு பேசினது, யாசர் அராஃபத் வந்தபோது இந்திரா காந்தி அவங்களை வரவேற்றது, இந்த செய்திகளை எல்லாம் படித்தவர்கள் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நடுநிலைமை கொள்கையை இந்தியா எப்படி வழிவோடு இருந்தவர்கள் என்பவர்களுக்கு அது தெரியும். காங்கிரஸ் கட்சி எதை தங்களுடைய வெளியுறவு கொள்கையாக உருவாக்கியதோ அதை எஸ்.எம். கிருஷ்ணா காலில் போட்டு மிதிச்சிட்டு இன்னைக்கு போயிருக்கார். இஸ்ரேலோடு உறவு கொள்ளக்கூடாது என்பதல்ல நம்முடைய பிரச்சனை. இஸ்ரேல் என்பது உலக ஒற்றுமை, மற்றதுக்கு நின்னா பரவாயில்ல. இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் அவர்களுடைய இடத்தை பறித்துக் கொண்டு அந்த மக்களை கொலை செய்து அந்த மக்களை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கி அதன் மூலம் மேலும் தன்னுடைய பலத்தை அந்த பகுதியில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற குறுக்கு வழி தந்திரங்களுக்கு உதவி செய்வதாக இந்திய அரசு இருக்கிறது. இது ஒரு வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பாலஸ்தீனம், ஈரான் போன்ற விஷயங்கள்ல இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை இந்தியா மாற்றிக்கொண்டதற்கான அறிகுறிகள் அந்த 2 நாள்ல எதுவும் தெரியல. அந்த மாதிரி எதுவும் அவங்க கிட்ட சொன்னதாக தெரியல. இருந்தாலும் இஸ்ரேல் அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அந்த உறவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய முதிர்ச்சியை காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, தோழர் மகேந்திரன் குறிப்பிட்டது போல இஸ்ரேல் என்பது பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான பூமியில திணிக்கப்பட்ட ஒரு நாடு. இதை பற்றி காந்தியடிகள் 1938 ஹரிஜன் பத்திரிகையில மிக தெளிவாகவே என்ன குறிப்பிட்டிருக்கின்றார் என்றால், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் பாலஸ்தீன் டுடே cannot be justified by any means சொல்றார். 1938 பாலஸ்தீனத்திலே நடந்து கொண்டிருப்பது எந்த வகையிலையும் நியாயப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டு, யூதர்களுக்கு அவர்கள் எந்தெந்த நாடுகளில் இருக்கிறார்களோ அதுதான் அவர்களுடைய தாய்நாடாக இருக்க முடியுமே தவிர, அரபு மக்களுக்கு சொந்தமான பாலஸ்தீனத்தில் யூதர்களை கொண்டு போய் குடியமர்த்தி அங்கே அவர்களுக்கென்று ஒரு நாடு ஏற்படுவதை நான் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டேன் என்று காந்தியடிகள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 2004 தேர்தலை சந்திக்கும் போது அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில நீங்க படித்து பார்த்தீர்கள் என்றால், பாலஸ்தீன மக்களுக்கு என்று சொந்தமான நாடு உருவாகுவதற்காக வேண்டி இந்த அரசு பாடுபடும். பாலஸ்தீன மக்களுடன் அரபு மக்களுடனான நம்முடைய பாரம்பரிய உறவுகள் பேணப்படும் என்றெல்லாம் குறிப்பிட்டார். அதையெல்லாம் காலில் போட்டுதான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, வாஜ்பாய் அரசு, பாஜக அரசு எப்படி இஸ்ரேலுடன் உறவை வைத்துக் கொண்டதோ அதை தொடரக்கூடிய வலிமைப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மறைமுகமாக எடுத்ததின் காரணமாக, சில நேரங்களில் வெளிப்புறமாக எடுத்ததின் காரணமாக தான் இஸ்ரேல் இன்னைக்கு எஸ்.எம். கிருஷ்ணாவுக்கு செங்கம்பல வரவேற்பை அளித்திருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். புது அர்த்தங்கள் சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். புது அர்த்தங்கள் மீண்டும் தொடர்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியினுடைய சிலைகளையும் அவங்களுடைய சின்னமான யானை சிலைகளையும் தேர்தல் ஆணையம் துணி போட்டு மூடியதை சட்டவிரோதமான செயல் அப்படின்னு சொல்லி பகுஜன் சமாஜ் கட்சி சொல்லுது. அதை பற்றி நம்ம தொடர்ந்து விவாதிக்கிறதுக்கு முன்னால அது தொடர்பாக செய்திகளை முதல்ல பார்த்துடலாம். கட்சியினுடைய தேர்தல் சின்னம் பொதுமக்களுடைய பார்வையில வெளியில தென்படும்படி இருந்தாலே அதையெல்லாம் மூடணும் அப்படிங்கிறது அவசியமா? தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைக்கு ஒரு ஆழம் இருப்பதாக நான் கருதுகிறேன்.
தேர்தல் ஆணையர் குரேஷி சொல்ற போது ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. மக்கள் வரி பணத்துல அரசியல் கட்சிகள் தங்களுடைய பிரச்சாரத்தை செய்யக்கூடாது. அதுதான் அவர் கொடுத்திருக்கிற ரொம்ப வலிமையான ஒரு கருத்து. அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். அதாவது அங்க மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஒரு நடைமுறை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம ஊர்ல இலவசங்கள்னு போட்டு ஏதோ அந்த கட்சி கொடுத்தது மாதிரி ஒரு தோற்றம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த இலவசங்கிறத மாத்திட்டு விலை இல்லா பொருள் அப்படின்னு இப்ப போட்டு கொடுக்கறாங்க. அந்த இலவசங்கிற வார்த்தையை எடுத்துட்டாங்க. ஆட்சி மாறுற போது இதுவும் மாறிக்குது. அப்ப இவங்க எல்லாம் என்ன, இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஓட்டுக்காக அரசாங்கத்தினுடைய இடத்தை பயன்படுத்துறது. இப்ப அந்த அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க, மாயாவதி நைடாவில் ஒரு கௌதம புத்தருடைய ஒரு பூங்காவில் யானையே நிறுத்திட்டாங்க, ஃபுல்லா நிறுத்திட்டாங்க. அதுக்கு என்ன நோக்கம்? அவருடைய நோக்கம் தேர்தல்ங்கிறத தவிர வேற ஒன்றும் கிடையாது, தேர்தல் சின்னத்தை வைக்கணும். அதனால இது தப்பு என்று தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டி இருப்பதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 14 அனைவருக்குமான சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. இங்க ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாம எங்களை மட்டும், எங்களுடைய சின்னத்தை மட்டும் முடக்குவதற்கு தேர்தல் ஆணையம் முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்லி பகுஜன் சமாஜ் கட்சி குற்றம் சாட்டுகிறது. இல்ல, அது சரியான ஒரு கருத்தாக இருக்க முடியாது. ஏனென்றால் 2000 கோடி ரூபாய்க்கு வேற எந்த ஒரு அரசியல் கட்சியும் தங்களுடைய சின்னத்தை உத்தரப்பிரதேசத்துல ஸ்தாபிக்க இல்லை. அறிவால் சுத்தியல் நட்சத்திரமோ அல்லது கதிர் அறிவாலோ உத்தரப்பிரதேசத்துல சின்னங்களாக இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு அதிகமாக இருப்பதை பார்க்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் அதுவும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட சமமான ஒரு களத்தை அமைக்க வேண்டும். காங்கிரஸோ அல்லது சமாஜ்வாதி கட்சியோ அல்லது பாஜகவோ இது போன்ற வகையில வேற எங்கேயாவது சிறிய அளவில் இது போன்ற தங்களுடைய சின்னங்களையோ அல்லது தங்களுடைய கட்சிக்கு செல்வாக்கு சேர்க்கக்கூடிய விஷயங்களை செய்திருந்தால் அதையும் மூடக்கூடிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னத்தை யாரும் முடக்க முடியாது, அதனுடைய சின்னம் கையாக போயிடுச்சு. அதனால அதுல அவங்களுக்கு அது ஒரு சாதகமான சூழல் இருக்கு. முலாயம் சிங் சின்னம் சைக்கிளாக போயிடுச்சு. அதனால அந்த ரெண்டையும் எங்கேயும் தென்படும் இடங்கள் எல்லாம் மூட முடியாது. அப்போ லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லங்கிறது அந்த ரெண்டு விஷயங்கள்லயுமே தெளிவாக இல்லையா? தெளிவாகுது. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்றது அதுதான். இப்ப கைய மனுஷன் எலெக்ஷன்ல போறேன் வெட்டிட முடியாது, சைக்கிள் இல்லாம இருக்க முடியாது, அது வேற விஷயம். ப்ரொஜெக்ஷன், ஒரு விஷயத்தை மக்கள் மனதில் ஆழமாக பதிய வைப்பது என்பது தேர்தல் விளம்பரங்கள்ல முக்கியமானது. அந்த விளம்பரத்தை அந்த அம்மா ரொம்ப திட்டமிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது அவங்க மட்டும் இல்ல, யார் வச்சாலும் தப்பு. அரசு பணத்துல இப்படி தங்களுடைய கட்சியினுடைய சின்னத்தை மக்கள் மனதில் பதிய வைக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கையா தான் இதை நம்ம. அது எங்களுடைய கட்சி சின்னம் யானை இல்ல, அந்த கட்சி சின்னம் யானையில உண்டான தந்தம் இரண்டும் பூமியை பார்த்து இருக்கும். இப்ப நாங்கள் சிலையாக வச்சிருக்கிற யானை எல்லாமே இந்திய மரபுல வரக்கூடிய யானை. இது சபாநாயகருடைய, நாடாளுமன்ற சபாநாயகருடைய, அவைத்தலைவர்களுடைய இருக்கையிலேயே கூட பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய யானை. இந்த யானையினுடைய தந்தங்கள் மேல் நோக்கி இருக்கும், விண்ணை பார்க்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இல்ல, இது வாதத்திற்காக வேண்டும் என்றால் இந்த கருத்துக்களை சொல்லலாமே தவிர, நிச்சயமாக அது தேர்தல் நேரத்தில் பர்மனண்டாக நிரந்தரமாக தங்களுக்கு ஆதரவு பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் தான் அது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம், 2011 நடைபெற்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையம் ஒரு மிக முக்கியமான முடிவுகளை எடுத்து மிக தெளிவான ஒரு பார்வையுடன் தமிழகத்தில் 2011 சட்டப்பேரவை தேர்தலில் நடத்தியதனால மக்கள் சரியான முறையில் ஜனநாயக கடமைகளை ஆற்ற முடிந்தது. அது போன்ற ஒரு நிலைப்பாடு உத்தரப்பிரதேசத்தில் அங்க உள்ள தட்பவெப்ப நிலைமைக்கேற்ப, சூழலுக்கேற்ப நிச்சயமாக தேர்தல் ஆணையம் அமல்படுத்த வேண்டும். இந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் நியாயமாக, நேர்மையாக, பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனுடைய எடுத்துக்காட்டாகத்தான் உத்தரப்பிரதேச தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நான் பார்க்கிறேன். இது கோயிலில் இருக்கக்கூடிய யானையை என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க பகுஜன் சமாஜ் கட்சி நேற்று வெளியிட்ட அறிக்கையில அதுதான் கேட்கறாங்க. கோயிலில் இருக்கக்கூடிய யானையை உங்களால் என்ன செய்ய முடியும்? அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய யானைகளை, யானை சிலைகளை, யானை உருவங்களை என்ன செய்ய முடியும்? அங்க வரக்கூடிய மக்கள் அதை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த யானைகள்லாம் கலாச்சார யானைங்கிறது மக்களுக்கு புரியும். அது எலெக்ஷனுக்காக வைக்கப்பட்டதுங்கிறது மக்கள் மனசுல தெரியாது.
இதுதான் எலெக்ஷன் பிரச்சாரங்கிறது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அந்த ஆணைக்கும் இந்த யானைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை மக்கள் புரிஞ்சுக்காதவர்கள் அல்ல. யானை அங்க இருக்குங்கிறதுனால யானை ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கறது இல்ல. ஒரு பொது இடத்துல அரசு செலவுல அது மாயாவதியினுடைய சிலையையும் வச்சு யானை சிலையையும் பக்கத்துல வச்சு அதுல எது பெருசு எது சின்னதுங்கிற வேறுபாடு தெரியாம வச்சு இப்படி பண்றதுங்கிறது இருக்கு பாருங்க. இது ஒரு தந்திரம் தான். முதல்ல ஒரு நேர்மையான அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லி பிஎஸ்பி நினைத்தால் இதை அவங்க உணரணும். ஒரு ஜனநாயகத்துல உணர்த்துற போது உணரணும். அதுக்குரிய ஆர்குமெண்ட் அது தம்ம மக்களுடைய சின்னம்னா குதிரை மக்கள் சின்னம் கிடையாதா? அதை விட இன்னும் பாத்தீங்கன்னா மனிதன் ரொம்ப கூடவே வாழ்ந்துட்டு வருகிறது. மாட்டை ஏன் வைக்கல அவங்க? அல்லது ஏன் வேற எதையும் வைக்கல? யானையை மட்டும் பண்பாடுங்கிறது அதான் ஒரு தந்திரம். அது இந்த தந்திரத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம தொடர்ந்து பேசலாம். பொதுப்புகார்கள் சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். பொதுப்புகார்கள் மீண்டும் தொடர்கிறது. அடுத்த பிரச்சனையாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியது மத்திய அரசினுடைய அறிவிப்பை தேர்தல் நடைமுறை முடியும் வரை தடை செய்து வைத்திருக்கிறது. அது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் சிறுபான்மையினருக்கு 4.5% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவித்தது தேர்தல் அறிவிப்பு வெளிவருவதற்கு முன்னாலேயே வந்தது. இருந்தும் கூட அதன் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறுவதாக சொல்லி தேர்தல் ஆணையம் அதை நிறுத்தி வைக்க சொல்லுது. அந்த தடையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையாளராக TN சேஷன் இருந்தபோது தேர்தல் ஆணையத்துக்கான அதிகாரங்கள் என்ன என்பதை பரவலாக இந்த நாடு உணர்ந்தது. அதேபோல அதற்கு பிறகு லிங்கோ அவர்கள் தேர்தல் ஆணையாளராக இருக்கும்போது அவரும் பல விஷயங்களை செய்தார். இப்போது குறைஷி அவர்கள் தலைமையில இயங்கக்கூடிய தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக அரசாங்கத்தினுடைய தகிடுத்தனங்களை குள்ளநெறித்தனங்களை எல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய அதை அம்பலப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதற்கான ஒரு தெளிவான எடுத்துக்காட்டாக தான் சிறுபான்மையினர்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுல உள்ள 4.5% தனி இடஒதுக்கீடை அவர் நிறுத்தி வைத்தது. என்ன காரணம் என்பதை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். 2004 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் கேரளாவில முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தது போல அகில இந்திய அளவிலே தருவோம், இதை நாங்கள் கர்நாடகத்திலும் செய்திருக்கின்றோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். 2004 மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய முதல் ஆட்சி பதவியேற்ற போது அதனுடைய காமன் மினிமம் புரோகிராம்ல குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் 6 மாதத்திற்குள் ஒரு ஆணையத்தை அமைத்து முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு அறிவிப்போம் என்று சொன்னாங்க. 6 மாதத்துக்கு பிறகு நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய தலைமையில நேஷனல் கமிஷன் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் 2007 மே மாதம் 21ஆம் தேதி அறிக்கை கொடுத்துட்டாங்க. அதை நாடாளுமன்றத்தில் வைத்தது 2009. இப்போது யூபி தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் ஒரு சிறுபான்மை மக்களை முதுகிலே குத்தக்கூடிய வகையில இந்த 4.5% இடஒதுக்கீடு அறிவிச்சாங்க. அதை ரத்து செய்ததை வரவேற்கிறோம். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் இப்படி சொல்றாரு. ஆனா மத ரீதியான உணர்வுகளை பயன்படுத்தி வாக்குகளை சேகரிக்க கூடாதுங்கிற தேர்தல் விதி இருக்கும்போது இந்த சிறுபான்மை மக்களுக்கான இடஒதுக்கீடே கூட மத ரீதியான மக்களுடைய வாக்குகளுக்காக செய்யப்படக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி கண்டனம் தெரிவிக்குது. இது ஒரு சரியில்லை. அதாவது இந்தியாவினுடைய பேசிக் பாலிசின்னு இருக்கு பாருங்க, நலத்திட்டங்கள் மற்றது இது வேற விஷயம். இது இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு தந்திருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள். இது இந்த அடிப்படையான விஷயங்களை இதோட நம்ம மிங்கிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல கூட நிறைய சங்கடங்கள் இருக்கு. அதாவது ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை என்பதை போல மத ரீதியான ஒடுக்குமுறை இருக்கு. மத ரீதியான ஒடுக்குமுறையால் ஒரு சம வளர்ச்சியை மக்கள் பெற முடியலங்கிறது தான் அதனுடைய அடிப்படை விஞ்ஞானபூர்வமான கண்ணோட்டம். இஸ்லாமியர்கள் அல்லது கிறிஸ்துவர்கள் அல்லது மற்றவர்கள் அப்படின்னு சொல்ற போது அவர்களுடைய அந்த குழுக்கள், இப்ப செச்சார் கமிட்டி ரொம்ப ஆதாரத்தோட அதை வச்சிருக்குது. அந்த சதவீத அடிப்படையில அதை கொடுக்கணும். ஆனா இப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மெஜாரிட்டி ஓட்டை வாங்கணுங்கிறதுக்கான ஒரு தந்திரமாக
நடக்கிற விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சமூக நீதியை வழங்குறது இல்ல. அந்தந்த கட்சிகளும் தங்களுக்கான நீதியை எப்படி வழங்கிக்கலாங்கிறதுக்கு அவங்க எடுக்கிற முடிவா தான் அது இருக்குது. அதனால இதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறத அரசமைப்பு சட்டத்தின்படி சமூக ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு. அங்க மத ரீதியான இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக எந்த வார்த்தைகளும் இல்ல. அப்படி இருக்கும்போது மத ரீதியாக கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடே தவறானது, சட்டவிரோதமானது அப்படிங்கிற கண்டனங்கள் இருக்கு. இல்ல, இது தவறான புரிதல். நீங்கள் அரசியல் சாசன சட்டத்தினுடைய 16வது பிரிவு அல்லது 15வது பிரிவு எடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அரசியல் நிர்ணய சபையில விவாதத்துக்கு இந்த பிரிவுகள் வரும்போது அங்க மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு. அதுக்கு பதிலாக கிளாஸஸ் என்கின்ற பதம் மாற்றப்படுகிறது. அப்ப கிளாஸஸ் அப்படிங்கிற வகுப்பாறுகள் அப்படின்னு சொல்லும் போது அதுல மத ரீதியானவர்கள் சேர்வார்களா சேரலையான்னு சொல்லும் போது பட்டேல் அவர்களே மிக தெளிவாக மதவழியினர் சேர்வார்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. இது அரசியல் சாசன சட்டத்துக்கு விரோதமானதல்ல. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்காக பொதுப்பொது நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.